கணவர் இறந்த செய்தி கேட்டு மனைவிக்கு நடந்த சம்பவம் துடிதுடித்து போன உறவினர்கள். இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் நூற்றாண்டுகளுக்கு பின்னோக்கி சென்றால் புரியும் தம்பதிகளிடையே என்ன பிரச்சனை, சங்கடங்கள் ஏற்பட்டாலும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அவ்வளவு புரிந்து கொண்டு மனம் நோகாமல் வாழ்ந்து வந்தனர். எங்கு சென்றாலும் தம்பதிகளாக இருந்தால் ஒருவரை ஒருவர் பிரிந்து செல்ல மாட்டார்கள். அவ்வளவு இணக்கத்துடன் வாழ்ந்து வந்தனர். ஆனால் காலங்கள் மாற மாற தம்பதிகளிடையே இருந்த அந்யோன்யம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்திருக்கிறது. இது அவர்களுடைய நேரமின்மை, பொருளாதாரம், குழந்தைகளை இந்த அவசர உலகத்தில் பாதுகாத்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு என சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் தம்பதிகளிடையே சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் மனம் விட்டு பேசி சுமூக உறவை பேணி காக்க முடியாத அவசர உலகத்தில் சென்று கொண்டிருப்பதால் அவர்களிடையே முன்பிருந்த இணக்கம் பரஸ்பரம் இல்லாமல் போய்விட்டது. இந்த நிலையில் நீ இல்லாமல் இந்த உலகத்தில் எனக்கென்ன வேலை, அப்படி மனதில் தோன்றிவிட்டதா என தெரியவில்லை இந்த மூதாட்டிக்கு. இவர் செய்த காரியம் கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கணவன் இறந்த செய்தி கேட்டு சோகத்தில் மனைவியும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நிஜ வாழ்க்கையில் இணை பிரியாமல் வாழ்ந்ததை போன்று இறப்பிலும் இணை பிரியாமல் ஒரே நாளில் கணவன் மனைவி இறந்த சம்பவம் நடந்துள்ளது. கல்லாத்தூர் வடவீக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 80 வயதான முத்தையன். இவரது மனைவி குப்பாயிக்கு 70 வயது. இந்த தம்பதியர்களுக்கு 4 மகன்கள் உள்ளனர். கூலி வேலை பார்த்து கொண்டே இருவரும் எல்லாவற்றுக்கும் விட்டுக் கொடுக்காத தம்பதியாக ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தனர். இவரது 4 மகன்களுக்கும் திருமணம் செய்து கொடுத்துவிட்டு தற்போது முதிய தம்பதி இருவரும் ஒன்றாக வீட்டில் வசித்து வந்தனர். இந்த நிலையில் முத்தையன் மற்றும் அவரது மனைவி குப்பாயி இருவருக்கும் வயது மூப்பு காரணமாக நோய்வாய்ப்பட்டு கடந்த சில வருடங்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முத்தையன் உடல்நிலை பாதிக்கப்பட்டு திடீரென உயிரிழந்திருக்கிறார். கணவன் இறந்த செய்தியை மனைவி குப்பாயியிடம் யாரும் தெரிவிக்கவில்லை என்றே கூறப்படுகிறது. முத்தையன் உடலை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை உறவினர்கள் செய்து கொண்டிருந்தனர். அப்போது மேளம் அடிப்பதை பார்த்தும் உறவினர்கள் அழுது கொண்டிருந்ததை பார்த்தும் சந்தேகமடைந்த குப்பாயி அருகில் இருந்தவர்களிடம் விவரம் கேட்டிருக்கிறார். அப்போது கணவர் முத்தையன் இறந்த செய்தியை அவரிடம் தெரிவித்துள்ளனர். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த குப்பாயி சோகத்தில் மூழ்கி கணவர் இறந்ததை தாங்க முடியாமல் மார்பில் அடித்து கொண்டு கதறி அழுது கொண்டிருந்தார். அப்போது திடீரென யாரும் எதிர்பாராத வகையில் கீழே மயங்கி விழுந்த குப்பாயி கணவர் உடல் வைக்கப்பட்ட இடத்தின் அருகிலேயே உயிரிழந்தார். வாழும்போது குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்த முத்தையன் குப்பாயி தம்பதியர்கள் சாவிலும் இணை பிரியாமல் ஒரே நேரத்தில் இறந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இருவரது உடல்களும் சொந்த ஊரான வடவீக்கம் கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. கணவர் இறந்த செய்தி அறிந்து அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் மூதாட்டியும் உயிரிழந்த சம்பவம் கண்ணீரை வரவழைக்கிறது.